அண்மைச் செய்தி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று காலை ஆஜரான பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. 7 மணி நேரம் நீடித்த விசாரணையில் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி பணம் யாருடையது என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பாஜக நிர்வாகியாக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் இன்று சிபிசிஐடி போலீசார் முன்பு ஆஜராகி இருக்கிறார். கிட்டத்தட்ட அவரிடம் 7 மணி நேரம் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது 4 கோடி ரூபாய் தாம்பரம் ரயில் நிலையத்தில் வைத்து பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பாக தான் இந்த கேசவ விநாயகம் ஆஜராகி இருக்கிறார். 4 கோடி ரூபாய் நிர்வாகிகள், அதாவது பாஜக முக்கிய நிர்வாகிகளான நயினா நாகேந்திரன், கேசவ விநாயகம், எஸ்.ஆர். சேகர், முரளி ஆகியோருடைய ஏற்கனவே இந்த விசாரணையானது இது தொடர்பாக நடத்தப்பட்டது. விசாரணை நடத்தியதில் அவருக்கு இந்த பணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஏற்கனவே நயினா நாகேந்திரன் கூறப்பட்ட நிலையில் பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கியிருந்தார். நீதிமன்றத்தின் அனுமதியின்றி கேசவ விநாயகரிடம் சிபிசிஐடி விசாரணை நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியது. இதை எதிர்த்து சிபிசிஐடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து கேசவ விநாயகரிடம் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து அக்டோபர் 7ஆம் தேதி, அதாவது இன்று காலை 11 மணி அளவில் எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி தெரிவிக்கப்பட்டது. 2வது முறையாக விசாரணைக்கு தற்போது ஆஜராகி கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அவரிடம் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த 7 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட அவரிடம் இந்த 4 கோடி ரூபாய் எப்படி அவருடையதுதானா அல்லது எப்படி அவருக்கு அளிக்கப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் கேசவ விநாயகம் தமக்கும் இந்த நயினா நாகேந்திரக்கும் இந்த பணம் தொடர்பாக எதுவும் தெரியாது என்று அவர் தெரிவித்திருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். 7 மணி நேரம் விசாரணையில் தமக்கும் இதுக்கும் இந்த பணத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் முழுமையான விளக்கத்தை அளித்திருப்பதாக அவர் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.